யுக்ரைன் தலைநகர் கியூவில் ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வருகிறது. யுக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் தற்போது ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் யுக்ரைன் தலைநகரான கியூவில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அங்குள்ள கட்டிடங்கள் பற்றி எரிந்து முற்றிலும் சேதமடைந்தன. யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் தான் நடத்தப்பட்டு இருப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது. அதே சமயம் 315 ட்ரோன்கள் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருப்பதாகவும், ஒடேசா நகரின் குடியிருப்பு பகுதிகள், கர்ப்பிணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் யுக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பள்ளிக்கூடத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தில் மாணவர்கள் உட்பட சுமார் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள கிராஸ் நகரில் உள்ள பள்ளியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பள்ளிக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த நபர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் மாணவர்கள் உட்பட 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிகிறது. ஏராளமானோர் காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கும் நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரும் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. துப்பாக்கி சூடு நடத்திய நபர் முன்னாள் மாணவரா அல்லது தற்போது படிப்பவரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட பள்ளி வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐரோப்பிய யூனியன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 4வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. அமெரிக்க அதிபராக டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ளவர்களை நாடு கடத்தி வருவதுடன் குடியேற்ற விதிகளை கடுமையாக்கியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு அங்குள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக 44 பேர் கைதாகினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. பொது சொத்துக்களை சூறையாடிய மக்கள் போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைத்தனர். போலீசார் மீது பட்டாசுகளை கொளுத்தி வீசியும் போராட்டக்காரர்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கலவரக்காரர்களை தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் மூலம் ட்ரம்ப் கட்டுப்படுத்தினார். இந்த நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் போராட்டம் தொடர்கிறது. போராட்டத்தின் போது நடனமாடியபடி தங்கள் எதிர்ப்பை மக்கள் பதிவு செய்தனர். இதனிடையே சட்டவிரோதமாக தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் கடற்படையினர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்பிற்கு எதிராக கலிபோர்னியா கவர்னர் கவின் நியூசாம் வழக்கு தொடர்ந்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.